வணக்கம். தமிழ் இலக்கணம் 5ஆம் வகுப்பு, பக்கம் 40. நேரிணை. தகுந்த நேரிணையை சொற்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. நேரிணை என்பது ஒரே பொருள் தரும் இரு சொற்கள் இணைந்து அதன் கருத்தை மேலும் வலுப்படுத்துவதாகும். எடுத்துக்காட்டு: அம்மா என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்தாள். சிறப்பாக வளர்த்தாங்கன்றத சீரும் சிறப்பு ஒரே மீனிங், அதை இரு சொற்களால் இன்னும் பலப்படுத்தி சொல்கிறது. அந்த வார்த்தையை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சொல்கிறது இருக்கிறது. இதுக்கான கோடிட்ட இடங்கள் நிரப்புக பார்ப்போம். என் தாய் என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள். மூங்கில் மரங்கள் ஓங்கி உயர்ந்து வளர்ந்தன. இந்த உயர்ந்து வளர்ந்தனன் தான் இது. அதை இன்னும் மேலும் எடுத்துக்காட்ட ஓங்கி உயர்ந்துன்னு வரும். அப்துல் கலாம் பேரும் புகழும் பெற்ற விஞ்ஞானி ஆவார். கண்ணன் தேர்வில் வெற்றி பெற கண்ணும் கருத்துமாய் படித்தான். தலைவர் மணமக்களை சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என வாழ்த்தினார். எதிரிணை. இது எதிர்ச்சொல்ல வச்சு ஸ்ட்ராங் பண்ணி சொல்றது. சிறுவர்கள் அங்கும் இங்கும் எதிர்ப்பதும் ஓடி விளையாடினர். வாழ்க்கை இன்பம் துன்பம் நிறைந்தது. கலையரசன் இரவு பகல் பாராது கடுமையாக உழைத்தான். விளையாட்டில் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். கல்வியில் பெண்களே அன்றும் இன்றும் முதன்மையில் உள்ளனர். தஞ்சையில் நெல் வயல்கள் பச்சை பசேலென்று காணப்படுகின்றன. கிளியின் மூக்கு செக்கே செவேல் என்று இருக்கும். முயல் வெள்ளே வெளேர் என்று இருந்தது. யானை கண்ணெங்கரேல் என்று இருந்தது. இது செரியிணை. செரியிணை என்பது என்னன்னா, நிறத்தின் செறிவை எடுத்துக்காட்டி கூறுறது. பச்சை பசேல், இந்த வயல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பச்சை பசேல், வெள்ளை வெளேன்னு இருக்கு பால் அப்படின்னு சொல்ற மாதிரி. பற்கள் வெள்ளை வெளேர் என்று உள்ளது. சூரியன் செக்க செவேல் என்று இருக்கிறது. சிவப்புக்கு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. கருப்புக்கு கண்ணங்கரேன் என்று இருந்ததுன்னுவாங்க. வெள்ளை வெளேர் என்று இருந்தது, செக்க செவேல் என்று இருந்தது, பச்சை பசேல் என்று இருந்தது. இதெல்லாம் நிறத்தை இன்னும் எடுத்துக்காட்டி சொல்றது. இதுக்கு செரியிணை சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள்.